நம் எஸ்தர் புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே எஸ்தரினுடைய 3 விதமான செயல்பாடுகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளன்று நாங்கள் அதை குறித்து தியானித்தோம். இன்றைய நாளில் இந்த செய்தியாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் இதை பார்ப்போம். பாருங்கள், எஸ்தர் புத்தகத்தை மாற்றங்களின் புத்தகம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் இதில் அநேக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ராணி மாற்றப்பட்டிருக்கிறாள். யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட திட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாக அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். மொர்தெக்காய்க்கென்று ஏற்படுத்தப்பட்ட தூக்கு மரத்திலே அந்த தூக்கு மரத்தை செய்த ஆமானே தூக்கிலிடப்படுகிறதை நம்ம வாசிக்க முடியும். இப்படியாக இந்த எஸ்தர் புத்தகத்தை மாற்றங்களின் புத்தகம் என்று சொல்லலாம். இங்கே எஸ்தர் புத்தகம் தொடங்கும்போது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது, ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த சூசான் அரண்மனையில் யார் இருக்கிறது? அகாஸ்வேரு ராஜா இருக்கிறாரு. அங்கு இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன் இந்த அகாஸ்வேரு ராஜா. சரிங்களா? சரி, இந்த எஸ்தர் எப்படி அங்கே வந்தாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்கு ராஜாவினுடைய மனைவி இருக்கிறாங்க, வஸ்தி இருக்கிறாங்க. அந்த வஸ்தியை ஒரு விருந்து நேரத்தில் ராஜா எல்லோரும் நடக்கிறப்ப எல்லாம் கூட்டமாக இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி வர சொல்லி நடனம் பண்ண சொல்லுகிறார். அதற்கு வஸ்தி வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ராஜாவுக்கு கோபம் உண்டவராகி அந்த வஸ்தியை தன்னுடைய ராணி பதவியிலிருந்து விலக்கி விட்டு விடுகிறதை நம்ம இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அங்கு ராஜாவுக்கு அநேக பணிவிடைக்காரர்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ராஜாவுக்கு அநேக இந்த ராணிகள் இருக்கிறாங்க, அரண்மனையில் இருப்பாங்க இல்லையா அந்த காலத்தில். அதுபோல் இருந்த ஒரு பெண்ணு தான் இந்த எஸ்தர் என்ற ஒரு பெண். எஸ்தர் மிகவும் அழகான ஒரு சௌந்தரியமான ஒரு பெண் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. இன்னொரு குறிப்பை நம்ம பார்க்கும்போது, இந்த எஸ்தர் புத்தகத்தில் முக்கியமான ஒரு பாத்திரம் மொர்தெக்காய் என்ற ஒரு பாத்திரம். அந்த மொர்தெக்காய் எப்படி இங்கே வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த மொர்தெக்காய் இன்னுமாக யார் என்று பார்க்கும்போது, எஸ்தரை வளர்த்த ஒரு வளர்ப்பு தந்தை, சிறிய தகப்பன் என்று சொல்லலாம். எஸ்தர் பிறந்தபோது அவளுடைய தாய் தகப்பன் மரித்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் மொர்தெக்காய் அவர் தான் என்ன செய்கிறார்? இந்த எஸ்தரை எடுத்து வளர்க்கிறாரு. இவர் மூலமாக தான் எஸ்தர் எங்கே போகிறாங்க? அந்த சூசான் அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. ராணிகளை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு சோதனையெல்லாம் வைப்பாங்க. அந்த நாட்கள் வரும்போது இந்த எஸ்தரை என்ன செய்கிறாரு? மொர்தெக்காய் அங்கு அனுப்பி வைக்கிறார். எங்கே? சூசான் அரண்மனைக்குள்ளாக அனுப்பி வைக்கிறார். ஒருவேளை எஸ்தரின் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும், அதனால் நம்முடைய வளர்ப்பு மகள், அந்த மகளை என்ன செய்யலாம்? அரண்மனைக்குள்ளாக ராணி பட்டத்திற்கு கொண்டு போகலாம் என்று சொல்லி மொர்தெக்காய் என்ன பண்ணுறாரு? அங்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் 6 மாதங்கள், இந்த 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் இடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ராஜா
ராணியை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? தனக்கு பிடித்தமான பெண்ணை தேர்ந்தெடுத்து அவளோடு கூட பிரவேசிக்கும்படிக்காக அநேக முறைமைகளை வைத்திருந்தார்கள் அரண்மனையில். அப்படி ஒரு முறையும் தான் என்னது, ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் தங்களை தாங்களே சுத்திகரித்து கொள்ளணும். எத்தனை பெண்கள் இருக்கிறாங்களோ எல்லா பெண்களும் சுத்திகரித்து கொள்ளணும். சுத்திகரித்து கொண்டு அந்த 12 மாதம், அதாவது 1 வருடம் நிறைவு பெற்ற உடனே ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய முறை வருகிற போது ராஜா கிட்ட போகணும். ராஜாவுக்கு பிடித்தது என்றால் என்ன செய்வார், பொற்செங்கோலை நீட்டி அந்த ராணியை தன்னிடத்தில் சேர்த்து கொள்வார். இல்லை என்றால் அங்கே என்ன செய்யணும், அந்த பெண் சாக வேண்டும். அப்படி ஒரு தவறாத சட்டம் இருந்தது. அதிலே யாரும் மாட்டிக்கொண்டது, இந்த எஸ்தர் ராஜாத்தையும் மாட்டிக்கொண்டாங்க. எஸ்தர் ராஜாத்தையும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியாக வரும்போது இந்த 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கடைசியாக நம்ம வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம தொடங்குவோம். 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கினது. அந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான ஒரு பிரதானிகளில் ஒருவனாக இருந்தவன் தான் இந்த ஆமான். ராஜா கொடுக்கக்கூடிய கட்டளைகள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு பொறுப்பில் இருந்தவர் தான் யார், இந்த ஆமான். சரிங்களா? அதாவது அகாஸ்வேரு ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்தவர் இந்த ஆமான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த கட்டளையின் நகலை இந்த ஆமான் இந்த கட்டளையின் நகலை அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த கட்டளையின் நகல் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 13ஆம் வசனத்தில் ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த கட்டளையின் நகல் என்ன, யூதர்களை கொன்று தீர்க்க வேண்டும். அதுவும் யூதர்களில் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரையும், குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும், அப்படின்னா யாருமே ஒருத்தர் கூட மீதியாக இருக்கக்கூடாது. சகல யூதர்களையும் அழித்து கொன்று தீர்க்க வேண்டும், கொன்று நிர்மூலமாக்கணும், அவர்களை கொள்ளையிடணும், அவர்களிடம் இருக்கக்கூடிய பொண்ணு வெள்ளி எல்லாத்தையுமே கொள்ளையிடணும். இதுதான் அந்த கட்டளையின் நகல். அது எந்த மாதம் செய்யணுமா, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அதை செய்யணும் என்று சொல்லி ஒரே நாளில் யூதர்கள் எல்லாரையும் கொன்று தீர்க்க வேண்டும் என்று ராஜா என்ன செஞ்சிட்டாரு, கட்டளை எழுதி அதில் முத்திரையும் போட்டுட்டாரு என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை அஞ்சற்காரர் வேகமாக கொண்டுட்டு போய் தேசம் முழுவதுமாக பிரசித்தப்படுத்துகிறாங்க. பிரசித்தப்படுத்தணுமே சூசான் நகரம் எப்படி இருந்ததா, கலங்கினது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சூசான் நகரமே கலங்கினது. இந்த கலக்கம் 8ஆம் அதிகாரம், இது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சூசான் நகரம் கலங்கினது என்று நம்ம வாசிக்கிறோம். இதே புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சூசான் நகரம் மகிழ்ந்து ஆர்ப்பரித்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் இதை மாற்றங்களின் புத்தகம் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா அநேக மாற்றங்களை நம்ம இதில் பார்க்க முடியும். ஆமானுடைய ஸ்தானத்தில் அடுத்து யார் போயிடுறா, மொர்தெக்காய் போயிடுறாரு. மொர்தெக்காய்க்கென்று ஆமானால் ஏற்படுத்தப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கிலிடப்படுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ராஜாவினுடைய மனைவி வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் ராஜாத்தி ஆகிறாங்க. இதை யூத ஜனங்களுக்கு விரோதமாக யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தீட்டப்பட்ட திட்டம் மாற்றப்பட்டு யூத ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறாங்க. அதனால் இதை நம்ம மாற்றங்களின் புத்தகம் என்று சொல்லி சொல்லலாம். இங்கே சூசான் நகரம் கலங்கினது. எப்பொழுது
அப்பொழுது ராஜாத்தி எஸ்தர் ராஜாத்தி எழும்புவதற்கு முன்பதாக சூசா நகரம் கலங்கினது. பின்னாடி 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சூசா நகரம் மகிழ்ந்து ஆர்ப்பரித்தது என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். சரி, இதற்கு இடையில் என்ன நடந்தது? முக்கியமாக எஸ்தரினுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, நம்ம என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லி நம்மளால் சொல்ல முடிகிறது. அதாவது யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று ராஜா என்ன செஞ்சிட்டாரு? சட்டம் போட்டுட்டாரு. அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டுட்டாரு. யூத ஜனங்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும். இப்போ சூழ்நிலை அதுதான். இப்பொழுது எஸ்தர் என்ன செய்கிறாங்க என்று சொல்லி தான் இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம வாசிக்க முடியும். இந்த 4ஆம் அதிகாரத்தில் எஸ்தரினுடைய வேறுபட்ட 3 செயல்பாடுகளை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரே ராணி தான், எஸ்தர் ராணி தான், ஒரே சட்டம் தான், ஒரே அரண்மனை தான். ஆனாலும் 3 விதமான மாறுபட்ட செயல்பாடுகள் அந்த எஸ்தர் ராணிக்குள்ளாக காணப்பட்டது. அது என்ன 3 விதமான செயல்பாடுகள், அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்கள். 5 வரைக்கும் உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி எங்கே தான் இருக்கிறாங்க? சூசான் அரண்மனைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் சூசான் அரண்மனையில் அகாஸ்வேரு ராஜாவினால் எழுதப்பட்ட தன்னுடைய, அதாவது இவள் யார்? எஸ்தர் யூத பெண். ஆனால் இவள் ஒரு யூத பெண் என்பது யாருக்கு தெரியாது? சூசான் அரண்மனையில் இருக்க யாருக்குமே தெரியாது. முக்கியமாக மொர்தெகாய் சொல்லியிருந்தார், உன்னை பற்றி யாருக்கு என்ன செய்யாத, அரண்மனையில் சொல்லாத, வெளியில் சொல்லாத என்று சொல்லியிருந்தார். அதனால் அந்த பெண்ணும் அமைதியாக இருந்தார். அதே சூழ்நிலையில் யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று அகாஸ்வேரு ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. யாருக்கு தெரியலை? உள்ளே இருக்கக்கூடிய ராணிக்கு தெரியலை. எஸ்தர் ராணிக்கே ஒரு தெரியாத சூழ்நிலையில் தான் எஸ்தர் ராணி உள்ளே இருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு கரிசனை இல்லாத அல்லது ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் யார் இருக்கிறாங்க? எஸ்தர் ராணி எங்கே தான் இருக்கிறாங்க? அரண்மனைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், 3ஆம் வசனத்தில் ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற கட்டளை பிறந்து எல்லா நாடுகளுக்கும் அறிவிக்கப்பட்டவுடனே யூதர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்களாம்? மகா துக்கமாக இருக்கிறாங்களாம். உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க, அழுகிறாங்க, புலம்புறாங்க. அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதே போல் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம். நினிவே பட்டணத்தாரை குறித்து நம்ம வாசிப்போம். நினிவே பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன உடனே யோனா என்ன செய்கிறாரு? அங்கே சொல்லுகிறார். சொன்னபோது அந்த பட்டணத்தில் உள்ள சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ராஜாக்கள் எல்லாரும், ஆடு மாடுகள் முதற்கொண்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபம் 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க என்று சொல்லி பார்க்குறாங்க. அதனால் கர்த்தர் மனமிறங்கி அந்த தேசத்திற்கு, நினிவே பட்டணத்திற்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி கூட நம்ம வாசிக்க முடியும். இங்கே பாருங்கள், அதே போல் இங்கே என்ன செய்கிறாங்க? எஸ்தர் உள்ளே தான் இருக்கிறாங்க, அரண்மனைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அங்கு பிறப்பிக்கப்பட்ட சட்டம் எஸ்தருக்கு தெரியலை. இங்கே 4ஆம் வசனம், அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவருடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். இந்த எஸ்தருக்கும் தெரிய வருது, யூதர்கள் அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரும், ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா அவங்க போய் என்ன செய்வாங்க? எல்லாட்டையும் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எடுத்துக்குவோம், ரேஷன் கடையில் ஏதாவது ஒன்று, இந்த பொங்கலுக்கு டோக்கன் தந்தாங்க, டோக்கன் தராங்க அப்படின்னு ஒரு 2 பேர்த்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? அந்த தெருவில் உள்ள வேறு யாராவது 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க 2 பேர், இந்த மாதிரி பரவும் இல்லையா? அதுபோல் அந்த அரண்மனைக்குள்ளே எஸ்தருக்கு முன்னாடி தெரியவே இல்லை இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தினால யூதர்கள் எல்லாரும், தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, உபவாசித்து கொண்டிருக்கிறாங்க என்பது யாருக்கு தெரியலை? எஸ்தருக்கு தெரியவே இல்லை. தெரியாத சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மற்ற தாதிமார்கள் எஸ்தருக்கு அதை அறிவிக்கிறாங்க. எஸ்தர் ஒரு யூத பெண் என்பதை அறிந்தவர்கள் அறிவிக்கலை.
நம்மோடு கூட அவளும் ஒரு பெண் என்று சொல்லி அவளுக்கு என்ன செய்கிறாங்க, எஸ்தருக்கு அறிவிக்கிறாங்க. அறிவித்தோடனே எஸ்தர் என்ன செய்கிறாங்க, கலக்கமுட்டு ஐயோ என்னுடைய ஜனங்கள் அழிய போகிறார்களா என்று சொல்லி மொர்தெகாய் தன்னுடைய சிறிய தகப்பன், அந்த தகப்பனுக்கு ரெட்டை களைந்து போட்டு நல்ல வஸ்திரங்களை உடித்து கொள்ளும்படியாக அந்த வஸ்திரங்களை என்ன செய்கிறாரு, வேலைக்காரரை கூப்பிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்தரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயின் இடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளை இட்டாள். எஸ்தர் என்ன செய்கிறாங்க, பிரதானிகளில் ஒருத்தனை கூப்பிட்டு மறைமுகமாக மொர்தெகாயிட்ட போய் என்ன நடக்குது, எப்படி இருக்கு சூழ்நிலை என்னன்னு கேட்டுட்டு வா. எங்கேருந்து கட்டளை பிறந்தது, எஸ்தர் இருக்கக்கூடிய அந்த சூசான் அரண்மனையிலிருந்து தான் கட்டளை பிறந்தது. ஆனால் எஸ்தருக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் எஸ்தர் இருக்கிறாங்க. அப்பொழுது பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு நீ போய் காரியம் என்ன என்று விசாரித்து கொண்டு வா. மொர்தெகாய்ட்ட இந்த ஆடைகள் எல்லாம் கொடுத்து இரட்டை எடுத்து போட்டுட்டு இதை போட்டுட்டு இருக்க சொல்லி என்ன நடக்குது, என்ன முகாந்தரம்னு கேட்டுட்டு வா என்று சொல்லி ஆட்களை அந்த பிரதானியை எஸ்தர் ராஜாத்தி அனுப்புகிறாங்க. அப்போ ஒன்றுமே தெரியாத, அதாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்ட சூசான் அரண்மனையில் தான் இருக்காங்க, இருந்தும் ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக எஸ்தர் ராஜாத்தி இருக்கிறாங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்கள். 4ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரைக்கும். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதர்கள் அளிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததுமன்றி யூதர்களை அளிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். இந்த ஆத்தாகு போகிறார் இல்லையா, எஸ்தருடைய பிரதானி, அந்த அரண்மனை பிரதானி ஒருத்தன் ஆத்தாகிட்ட தான் கேட்டு அனுப்புகிறா. எஸ்தர் அனுப்புகிறாங்க. அனுப்பினோடனே அந்த மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட, அதாவது ஆத்தாகிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. எஸ்தர்கிட்ட போய் நான் சொல்கிறத சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறாரு. அதோடு அந்த ராஜா கொடுத்த கட்டளையின் நகலையை என்ன செய்கிறாரு, கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த மொர்தெகாய் கையில் ராஜாவினுடைய கட்டளையை வச்சிருக்கிறாரு, அந்த நகலை வைத்திருக்கிறாரு. அதை என்ன செய்கிறாரு, அந்த ஆத்தாகிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. இதை போய் நீ எஸ்தர்கிட்ட காமிச்சு எஸ்தர் என்ன செய்யணும், ராஜா கிட்ட போகணும். ராஜா கிட்ட போய் யூத ஜனங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் எழுதின சட்டத்தை மாற்றி எழுதுங்க, யூதர்களை அழிக்க வேண்டாம், யூத ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடும்படியாக மொர்தெகாய் ஆத்தாகிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அதை போய் என்ன செய்கிறாரு, ஆத்தாகு போய் சொல்கிறாரு. அது ஆத்தாகு மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகின் இடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பியது. எஸ்தர் மொர்தெகாய் சொன்ன உடனே அவன் என்ன செய்யலை, சரி நான் போய் ராஜாட்ட போய் பேசுகிறேன் என்று சொல்லி என்ன செய்யலை, பேசலை. திரும்பி ஒரு பதில் லெட்டர் என்ன செய்கிறாங்க, எஸ்தர் கொடுத்து அனுப்புகிறாங்க. யாருக்கிட்ட, தன்னுடைய வளர்ப்பு தந்தையாகிய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. மொர்தெகாய் சொல்லி அனுப்புனது என்ன, யூத ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், நீ தான் என்ன செய்யணும், ராஜா கிட்ட போய் சொல்லணும்னு எஸ்தர்கிட்ட போய் நீ சொல்லு, இந்த அந்த கட்டளையுடைய நகல் இதுதான் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. அதற்கு எஸ்தர் மறுப்பு தெரிவித்து என்ன செய்கிறாங்க, மறுப்புன்ற காட்டிலும் நான் போக மாட்டேன்லாம் சொல்லலை, உள்ள அரண்மனைக்குள்ளே உள்ள சூழ்நிலையை அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன சூழ்நிலை, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால் புருஷராயிலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொச்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்ற ஒரு தவறாத சட்டம் உண்டு. ராஜா கூப்பிட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அரண்மனைக்குள்ளாக யாராக இருந்தாலும் பிரவேசிக்க முடியும், புருஷனாக இருந்தாலும் சரி ஸ்திரீயாக இருந்தாலும் சரி. அப்படி ராஜா கூப்பிடாமல் உள்ளே போனாங்கன்னா, அப்படியே தவறாமல் ராஜா கூப்பிடாமல் உள்ளே போனாலும் ராஜாவுக்கு பிரியம் இருந்தால் பொற்செங்கோலை நீட்டுவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொற்செங்கோலை ராஜா நீட்டுவார். நீட்டும் போது சரி எனக்கு சம்மதம் என்று சொல்லி சொன்னால் மட்டும்தான் அவர்கள் உள்ளே வர வேண்டும். அப்படி இல்லை, பொற்செங்கோலை நீட்டலை, அவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்தார், பார்த்துட்டு பேசாமல் உட்காந்துருந்தார் அப்படின்னாக்கோ அவங்கள என்ன செஞ்சிடணும்,
கூட்டிகிட்டு போய் சாகடிச்சிடணும். அப்படி ஒரு தவறாத சட்டம் இருந்தது. அது யாருக்கும் தான் பொருந்தும்? அரண்மனைக்குள்ளாக இருக்கக்கூடிய எஸ்தர் ராணிக்கும் தான் பொருந்தும். அதனால எஸ்தர் ராணி மொர்தெகாய்கிட்ட சொல்கிறாங்க, யாரும் கூப்பிடாமல் நான் என்ன செய்ய முடியாது, உள்ளே பிரவேசிக்க முடியாது. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, ராஜாட்ட போய் பேசுங்க, பேசி யூத ஜனங்களை காப்பாற்றணும்னு நீ போய் சொல்லுன்னு சொல்லி ஈஸியாக சொல்லி அனுப்பிட்டீங்க. அங்கே உள்ள ராஜா கூப்பிடாமல் நான் போய் எப்படி நான் சாக முடியுமா? ராஜா கூப்பிட்டா தானே என்ன செய்ய முடியும், உள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படி ராஜா கூப்பிடாமல் நான் போனாக்க என்னை என்ன செஞ்சுருவாங்க, கொன்றுவாங்க. 30 நாள் அளவும் கடந்த ஒரு மாதமாக என்னை என்ன செய்யலை, உள்ளே கூப்பிடவே இல்லை. 1 வருஷம் சுத்திகரிப்பு முடிஞ்சு அவரவர்களுடைய முறை வருகிற போது ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பாங்க. 1 மாதம் ஆயிடுச்சு, எஸ்தருனுடைய முறை வரவே இல்லை. எஸ்தர் இன்னும் அரண்மனையில் தான் இருக்கிறாங்க. அதையும் எஸ்தர் என்ன செய்கிறாங்க, மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆத்தாகின் இடத்துல சொல்லி அனுப்பினோன்னே எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், சூழ்நிலை என்ன என்று தெரிகிறது. என்ன சூழ்நிலை? யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று அகாஸ்வேரு ராஜா உத்தரவு பிறப்பித்துட்டான். சூழ்நிலை என்ன என்று தெரிஞ்சிச்சு. தெரியாமல் இருந்தாங்க, தெரியாமல் அரண்மனைக்குள்ளேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாதிமார்கள் எல்லாம் வந்து சொன்ன உடனே மொர்தெகாய்கிட்ட கேட்டு அனுப்புகிறாங்க. என்ன என்று கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மொர்தெகாய்கிட்ட கேட்டுவான்னு பிரதானியாக அனுப்புகிறாங்க. மொர்தெகாய் வந்து உள்ளதை சொல்லிட்டாரு, டைரெக்டாக சொல்லி கட்டளையுடைய நகலையும் எஸ்தர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டார். அப்போ இப்பொழுது என்ன தெரிஞ்சிருச்சு, சூழ்நிலை என்ன என்று தெரிந்துட்டது. எப்படியா இருந்தாலும் நம்முடைய ஜனங்கள் அகாஸ்வேரு ராஜாவினால் கொல்லப்பட போகிறார்கள் என்று சொல்லி சூழ்நிலை தெரிந்தது. ஆனால் சூழ்நிலை தெரிந்தும் செயல்பட முடியாத ஒரு நிலைமையில் யார் இருக்கா, இந்த எஸ்தர் இருக்கிறாங்க. ஏன்னா ராஜா கூப்பிடலை, கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும். அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அப்போ தெரிந்தும் செயல்படாத, சூழ்நிலை தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காத ஒரு நிலையில் யார் இருக்கிறது, இந்த எஸ்தர் ராணி இருக்கிறாங்க. முதலாவது ஒன்றுமே தெரியாத ஒரு நிலையில் இருந்தாங்க. ரெண்டாவது சூழ்நிலை தெரிந்தும் செயல்படாத, நடவடிக்கை எடுக்காத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. மூன்றாவதாக எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்கள். 12 முதல் 17 வரைக்கும் வாசிப்போம். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். அந்த ஆத்தாக வந்தா இல்லையா, வந்துட்டு எஸ்தர் சொன்னதை போய் மொர்தெகாய்கிட்ட அப்படியே சொல்கிறாங்க. எஸ்தர் என்ன சொன்னாங்க, ராஜா கூப்பிட்டா மட்டும்தானே என்ன பண்ண முடியும், அரண்மனைக்குள்ளாக போக முடியும். அப்படி கூப்பிடலன்னா யாராக இருந்தாலும் ராஜா கொன்று போட்டுருவார். கடந்த 1 வருஷமாக 1 மாதமாக ராஜா என்னைய கூப்பிடவே இல்லை. இப்படி இருக்கும்போது நான் எப்படி உள்ளே பிரவேசித்து யூத ஜனங்களுக்காக நான் மன்றாட முடியும் என்று சொல்லி சொல்கிறாங்க. அதை போய் அப்படியே மொர்தெகாய்க்கு அறிவிக்கும் போது மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பி சொல்கிறார், நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. இது ரொம்ப எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறாரு, நீ ராஜாவோட அரண்மனையில் இருக்கிறதுனால நீ மட்டும் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா? மற்றவங்கெல்லாம் சாக போகிறாங்க, தப்பக்கூடாது இருக்க. மற்றவங்கெல்லாம் தப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீ மட்டும் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா? நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீ இப்போ அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பிச்சிடலான்னு நினைக்கிற, நீ இப்போ அமைதியாக இருந்தீன்னா யூதர்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் என்ன செய்வார், வேறு ஒரு ராஜாவை, வேறு யாரையாவது எழும்ப பண்ணுவார். அப்பொழுது அந்த யூதர்கள் எல்லாம் தப்பிச்சிருவாங்க. நீயும் உன் தகப்பன் வீட்டார் என்ன செய்வீங்க, அழிந்து போயிடுவீங்க. அப்போ என்ன சொல்கிறார், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறாரு, நீ இப்போ மௌனமாக இருந்தினா யூதர்களை ரட்சிக்கிறதுக்கு வேறு யாரையாவது கர்த்தர் எழுப்பிடுவார். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிஞ்சு போயிடுவீங்க. நீ இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உன்னை இந்த அரண்மனையில் ராஜ மேன்மை கொடுத்து வைத்திருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அப்பொழுது எஸ்தர் மறுபடியும் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறாங்க, ராஜா கூப்பிடாம நான் போக முடியாதுன்னு சொல்லி
அனுப்புகிறாங்க. இப்போ திரும்பி மொர்தெகாய்க்கு என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? சூசானில் இருக்கிற யூதர்களை எல்லாம் கூடி வர செய்யுங்க. 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நான் என்ன செய்கிறேன்? கட்டளையை மீறி ராஜாவின் இடத்துல நான் பிரவேசிக்கிறேன். சட்டத்தை மீறி ராஜாவின் என்ன சட்டம்? ராஜா கூப்பிட்டால் மட்டும்தான் அங்கு போக வேண்டும். ஆனால் நான் கூப்பிடாம என்ன செய்கிறேன்? ராஜா கிட்ட நான் போகிறேன். ஒருவேளை அவர் பொச்செங்கோலை நீட்டி என்னை பாதுகாத்தால் பாதுகாக்கட்டும், இல்லைன்னா நான் செத்தாலும் என்ன செய்கிறேன்? நான் சாகிறேன் என்று சொல்லி அங்கே எஸ்தர் ராஜாத்தி துணிகரமாக ஒரு முடிவை எடுக்கிறாங்க. யாருக்காக? தன்னுடைய ஜனங்களுக்காக. முதலாவதாக, ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலை, யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறாங்க. இவங்களும் ஒரு யூத பெண் தான், ஆனால் அது தெரியாத ஒரு மனநிலையில் அரண்மனைக்குள்ளாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, தெரிந்து விட்டது யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்று தெரிந்து விட்டது. தெரிந்தும் சட்டத்தை மீறி செயல்பட முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. இங்கே மூன்றாவது, எஸ்தர் என்ன சொல்கிறாங்க? யூதர் ஜனங்களை எல்லாரையுமே கூடி வர செய்து 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக என்ன செய்யுங்க? உபவாசம் இருங்க. நான் சட்டத்தை மீறி ராஜா கிட்ட நான் பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். சூசா நகரத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் கூடி வர செய்து 3 நாள் என்ன செய்கிறாங்க? உபவாசம் இருக்கிறாங்க. 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். 3ஆம் நாளிலே, நான் மாற்றங்களின் புஸ்தகம்னு சொன்னேன் பாருங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொச்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். பாருங்க, 3 நாள் உபவாசம் இருக்க சொல்லி எஸ்தர் சொன்னாங்களா? 3 நாள் உபவாசம் முடிந்ததுக்கு பிறகு எஸ்தர் என்ன செய்கிறாங்க? அப்போவும் எஸ்தரை யாருமே கூப்பிடாமையே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு நல்ல மேக்கப்லாம் போட்டுட்டு எங்கே போகிறாங்க? ராஜாவின் இடத்துல பிரவேசிக்கிறதுக்காக போகிறாங்க. போகும்போது ராஜா என்ன செய்கிறாரு? இவளை பார்த்துட்டு பொச்செங்கோலை நீட்டுகிறார். நீட்டின உடனே அந்த பொச்செங்கோல் நுனியை தொடுறான். அதுக்கப்புறம் ராணி உள்ளே போனோடனே ராஜா கேட்குறாரு. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அதை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தர்றேன் என்று சொல்லி அப்போ சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசித்த எஸ்தருக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்ததுனால ராஜா அவளை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் என்ன செய்கிறேன்? உனக்கு தரேன் என்று சொல்லி அங்கு சொல்லும்போது இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன கேட்குறாங்க? இங்கே பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 4:5. அப்பொழுது ராஜா பொச்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற எத்தனை நாடுகள்? மொத்தம் 127 நாடுகள். அந்த ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமல் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றான். பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு மாற்றம். முதல்ல நான் சொன்னேன், ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த எஸ்தர் ராஜாத்தி இறுதியாக என்ன செய்கிறாங்க? என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வர அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்று சொல்லி வைராக்கியமாக எழுந்து நிற்கிறாங்க. யார் முன்னாடி? ராஜா முன்னாடி.
சட்டத்தை மீறி பிரவேசிச்சாச்சு. ஆனால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால ராஜாவும் எஸ்தரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுமன்றி உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று சொன்னோன்னே எஸ்தர் ராஜாத்தி பொன்னையோ பொருளையோ ஆஸ்தியோ கேட்கல. இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கர்த்தர் அப்படி கேட்டார்? சாலமோன் ராஜா கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டோன்னே ஜனங்களை நல்ல முறையில் வழிநடத்த தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி ராஜா சொன்னார். சொன்னோன்னே கர்த்தர் ஞானத்தோடு கூட அவன் கேட்காத செல்வங்களையும் கொடுத்தார் என்று பார்க்குறோம். அதுபோல் இந்த எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டோன்னே எவ்வளோ அருமையான ஒரு விண்ணப்பம் பாருங்கள். ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அந்த ஆகான் தீவினையாக எழுதின கட்டளைகள் செல்லாமல் போக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த கட்டளை நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? நிறைவேற்றப்பட்டது. ஏன்னா சொல்லியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு, நீ என்ன வேணுமோ கேள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாச்சு. அப்போ ராஜாத்தி வேறு எதுவுமே கேட்கல, அந்த சட்டத்தை செல்லாமல் போக பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஜனங்களை காப்பாற்றணும் என்று சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே ராஜாவை என்ன செய்கிறாரு? அந்த கட்டளையை மாற்றி எழுதி அதனுடைய நகலை எல்லாருக்கும் திரும்பி கொடுத்து அனுப்புகிறார். இந்த 8ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிப்போம். யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கு கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த கட்டளை என்ன? 12ஆம் வசனம் பாருங்கள். எப்போ அழிக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டப்பட்டது? ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அந்த ஒரே நாளில் யூதர்களை எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டது. அதே நாளில் அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டப்பட்ட அதே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்பொழுது மொர்தெக்காய் என்ன செய்கிறாரு? இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், முதலாவதாக யூதர்களை அழிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இங்கே 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த யூதர்களை விரோதிக்கும் சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை மாற்றி எழுதப்படுகிறது. அந்த சட்டம் மாற்றி எழுதப்படுகிறதை நம்ம என்ன செய்கிறோம்? இந்த 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கு நம்ம 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? யூதர்களை அழிக்க வேண்டும், எல்லாரையும் கொன்று நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளை 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யூதர்களில் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரையும் கொன்று நிர்மூலமாக்கணும்னு. இதே 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது யூதர்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து என்ன செய்யணும்? தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தார் தேசத்தார் எல்லாரையும் அவர்களுடைய குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாரையும் கொன்று நிர்மூலமாக்கி அவருடைய உடைமைகளை கொள்ளையிடணும் என்று சொல்லி சட்டம் மாற்றி எழுதப்படுகிறது. அந்த கட்டளையின் நகலை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் மொர்தெக்காய் என்ன செய்கிறாரு? யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டோன்னே ரெட்டுடுத்தி உபவாசம் இருக்கிறாரு. ஆனால் யூதர்களை விரோதிக்கக்கூடியவர்களை அழிக்க வேண்டும் என்று சட்டம் மாற்றி எழுதப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரா? இளநீலம்
வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்துலேருந்து புறப்பட்டான். முதலையும் நகரத்திலிருந்து தான் புறப்பட்டார். சூசான் நகரத்திலேருந்து தான் புறப்பட்டார். எப்படி புறப்பட்டார்? தன்னுடைய ஜனங்கள் அழிக்கப்பட போகிறாங்களேன்ற ஒரு வேதனையோடு ரெட்டுடுத்தி புறப்படுகிறார். ஆனால் இங்கே 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், எஸ்தரினுடைய செயல்பாட்டின் நிமித்தமாக ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் யூத ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். அதே நகரத்திலிருந்து அதே மொர்தெக்காய் எப்படி கிளம்புகிறார்? இளநிலமும் இரத்தாம்பரமும் ராஜ வஸ்திரமும் தரித்து புறப்படுகிறார். அங்கே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாஸ்தவம் சூசா நகரம் கலங்கினது என்று வாஸ்தவம். இங்கே 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கடைசியில் சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று சொல்லி வாசிக்க. அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றத்திற்கு காரணமானது யார்? ஒரு யூத பெண்ணாகிய எஸ்தர். எஸ்தருனுடைய செயல்பாடுகள் தான். முதலாவதாக ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. இரண்டாவது தெரிந்தும் செயல்படாத ஒரு நிலைமையில் இருந்தாங்க. மூன்றாவதாக என்னுடைய யூத ஜனங்கள் அவர்கள் அழிக்கப்படக்கூடாது, என்னுடைய ஜனங்கள் அவர்கள் சாகக்கூடாது, என்னுடைய ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு என்ன செய்கிறாங்க? அந்த எஸ்தர் செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த 3 நிலைமையில் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமா, அல்லது தெரிந்தும் செயல்படாத ஒரு நிலைமையில் இருக்கோமா? வைராக்கியத்தோடு செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறோமா? வைராக்கியத்தோடு செயல்படும் போது தான் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படும், பாதுகாக்கப்படும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அப்படியாக வைராக்கியத்தோடு செயல்படுகிறவர்களாக மாற்றுவாராக. தேசத்தை நம் மூலமாக கர்த்தராகிய தேவன் பாதுகாத்து கொள்வாராக. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசித்து இம்மட்டும் எங்களை பாதுகாத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் எஸ்தர் புத்தகத்திலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோமே தகப்பனே. யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று ஆமானால் எழுதப்பட்ட அந்த சட்டம் மாற்றி எழுதப்பட்டு யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்களே தகப்பனே. அதற்கு காரணமாக இருந்த அந்த எஸ்தர் ராணியுடைய செயல்பாடுகளை குறித்து நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக ஆராய்ந்தோமே தகப்பனே. இதோ ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே எஸ்தர் இருந்தபோது அந்த சூழ்நிலை கர்த்தராகிய தேவன் நீர் வெளிப்படுத்தி கொடுத்தீரே தகப்பனே. ஆனால் தெரிந்தும் செயல்படாத நிலைமையிலே எஸ்தர் காணப்பட்ட போது வைராக்கியத்தோடு எழும்பி செயல்படக்கூடிய ஒரு மனநிலையை கர்த்தர் நீர் கொடுத்தீரே தகப்பனே. அப்படியாக நாங்களும் இந்த நாட்களில் எங்களுடைய தேசத்து ஜனங்களுக்காக வைராக்கியத்தோடு எழும்பி செயல்படக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாற்றங்களின் புத்தகமாகிய இந்த எஸ்தர் புத்தகத்திலிருந்து அநேக மாற்றங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோமே தகப்பனே. சூசா நகரம் கலங்கியிருந்த வேளையிலே எஸ்தரின் மூலமாக எஸ்தர் அந்த வைராக்கியத்தோடு செயல்பட்டதின் நிமித்தமாக அந்த சூசா நகரம் முழுவதும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாக எங்களுடைய தேசம் களிப்புள்ள தேசமாக, செழிப்புள்ள தேசமாக, வளமான தேசமாக மாறட்டும் கர்த்தர். அப்படியான ஒரு கிருபைகளை எங்கள் மூலமாக நாங்கள் வைராக்கியத்தோடு செயல்படும்படியான ஒரு கிருபையை கொடுத்து அதன் மூலமாக நீ நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.